வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஜெகதீஸ்வரனின் வணக்கங்கள். நம்ம இந்த மாதத்துல என்ன மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா, மேசராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். இந்த ராசித்துல இந்த ராசியில பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில சூரியனோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே பார்த்தீங்கன்னா, கோபமும், பிடிவாத குணமும், நெனச்சத சாதிக்கணும், நெனச்சத அடையணும் அப்படிங்கிற எப்பவுமே அந்த எண்ணத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மேசராசிக்கு இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசம் பார்த்தீங்கன்னா, 7 சனியோட பாதிப்பும் கொஞ்சம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, சில தடங்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்லாம மேசராசிக்காரங்கள் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு தெளிவான முடிவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு தொழிலுங்கிறத முடக்கமாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலைய விட்டுட்டு நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு மறுபடியும் தொழில் அமையுமா? சொந்த தொழில் வைக்க முடியுமா? வெளிநாடு போக முடியுமா? நமக்கு அதே வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா கிடைக்குங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இல்லாம, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள். மேசராசி பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, கோவத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் உண்டாகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது? நீ என்ன கேட்கறது? இது மாரி சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, புதனும், சுக்கிரனும், சனி பகவான் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், குடும்பத்துல செல்வ செழிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அது இல்லாம விரயச்சனியும் நடந்துட்டு இருக்கனால, 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் மேசராசிக்காரங்கள் பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. சுபகாரியங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ்ல இருந்தா திருமணம் பண்றது, இது மாரிலாம் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும். நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குங்க. அந்த மறுபடியும் அந்த வீடு கட்ட முடியுமா? இடம் வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்துல நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, திருமண யோகம். மேசராசிக்காரங்கள பொறுத்தளவு நமக்கு திருமண யோகம் அமையுமா? நம்ம ரொம்ப வருஷமா திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நடக்கல. எப்ப நமக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே உங்களுக்குள்ள வந்திருக்குங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கிறது கண்டிப்பா அமையும். வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போற மாரி இருந்தாலும், இல்ல வீட்ல ஒரு சமையல் பண்றதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாரி நண்பர்களோட சேர்க்கை, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, சப்போர்ட் பண்றது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா,
ரொம்பவே நல்லதுங்க. அதே மாரி உடல் ஆரோக்கியம் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது, கொப்பளம் சம்மந்தப்பட்டது, இது மாரி உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்துல இரவு நேர பயணங்கள், அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7 சனி நடக்கிறனால, முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்தி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கட்டாயம் இருக்கும் பொழுது, உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இப்ப மேஷ ராசிக்கான பலன் பார்க்கும்பொழுது, கடகத்துல இப்ப புதனும், சுக்கிரனும் சேர்ந்து இருக்காப்படிங்க. அப்ப புதனும், சுக்கிரன் சேரும் பொழுது, உங்களுக்கான நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், உடன்பிறப்புகளான சப்போர்ட்டும், அதே மாரி தாய் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, அ வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய அரவணைப்பும் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளாவும் இது அமையுங்க. இந்த மேஷராசி பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம, நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேஷராசினாவே ஆல்ரெடி கோபம் அதிகமா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு, பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீங்க கரெக்ட்டான முறையில செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா 100% வந்து நல்ல அற்புத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாசம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? நம்மளுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதுல தெரிஞ்சு அதனோட வழியில் நம்ம போகணும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.